பதவி ஆற்றும் செயலுக்கான பரிசு. ஆனால் அதை களங்கமுறச் செய்யாது முழு கௌரவத்துடன் பதவி கொண்டிருப்பது ஒருவரின் உத்தேசத்திற்கு கிட்டுகின்ற மதிப்பாகும். அம்மதிப்பினை தாங்கள் இழந்தீர்கள். இக்கணம் தாங்கள் மன்னிப்பு கோரி தவறிலிருந்து தப்பிக்க இயலாது. தாங்கள் சிந்திக்க வேண்டிய தருணமே இது. இவ்விடம் விட்டு விலகிச் செல்லுங்கள். சென்று விடுங்கள். தங்களது மைந்தன் மற்றும் எனது பக்தன் கஜாசுரனின் இறுதி விருப்பத்தை நிறைவேற்ற நான் இவ்விடத்தில் ஓர் சிவலிங்கத்தை நிர்மாணிக்க எண்ணுகிறேன். அதை இவ்வையகத்தில் உள்ள யாவருமே கிருத்திவாசீஸ்வர சிவலிங்கம் என்ற பெயர் கொண்டே அழைப்பார்கள். கிருத்திவாசீஸ்வர சிவலிங்கம் என்ற பெயர் கொண்டே அழைப்பார்கள். सदा वसन्तं हृदयार भवामि सहितं नमामि. नमो नमः. हर हर महादेव. कृतिवशीश्वर महादेव போற்றி. कृतिवशीश्वर महादेव போற்றி. कृतिवशीश्वर महादेव போற்றி. सारसारं भुजगेन्द्रहारं. இன்று முதல் முறையாக எனது பக்தனின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த சிவனே சாம்பலால் தனக்கு அபிஷேகம் செய்து கொள்வான். வாருங்கள் மகிஷி. இன்று முதல் முறையாக மகாதேவர் பிரபஞ்சத்தோர் முன்னிலையிலும் அனைத்து தேவர்கள் முன்னிலையிலும் ஒரு பக்தனை கௌரவிப்பதற்காக மற்றொரு பக்தனை அவமதித்திருக்கிறார். அவரை வணங்குவதை தடை செய்து விட்டார். மகாதேவர் என்றும் இதைத்தானே செய்கிறார். தேவர்களின் சூழ்ச்சியை நொடி பொழுதில் மன்னித்து விடுகிறார். அந்த தேவராஜன் இந்திரனையும் மன்னித்து மீண்டும் அரசனாக்கி விட்டார். ஆனால் நம் அசுரர்களின் சிறிய தவறை கூட அவர் மன்னிக்க மறுக்கிறார். எதை செய்தாலும் நம்மை மட்டுமே அவமதிக்கிறார். அசுரமாதா திதி, இதுநாள் வரை சுக்கிராச்சாரியன் சிவன் மீது பக்தி கொண்டு அசுரர்களுக்கு எதிராக அவர் செயல்பட்ட போது கூட அவர் பக்தியை உயர்வாக எண்ணினேன். ஆனால் இனி அவ்வாறு நடக்காது. எனக்கு சிவபக்தி பெரிதல்ல. சரி அசுரமாதா திதி, அசுர குலத்தின் வளர்ச்சிக்காக, தேவர்களின் அழிவிற்காக புதிய நாயகனை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த நாயகன் பலம்
மற்றும் புத்தியின் சங்கமமாக இருக்க வேண்டும். அசுர குலத்தின் எதிர்காலத்தை அவன் தீர்மானிக்க வேண்டும். சக்தி வாய்ந்த அசுர நாயகன் தேவை. சக்தி வாய்ந்த அசுர நாயகன் தேவை. இல்லை இல்லை, எங்கள் இறைவன் மகாதேவர்தான். நாங்கள் என்றும் மகாதேவரை தான் பூஜித்திருக்கிறோம், அவரை தான் பூஜிப்போம். அந்த சிவன் உங்களுக்கு என்ன தந்திருக்கிறான்? உணவளிக்கவும் இல்லை, பருகவும் நீர் தரவில்லை. ஆகையால் இனி அனைவரும் என்னை வழிபடுங்கள். இந்த ஜிம்பராசுரனை கூறுங்கள், ஜிம்பராசுரர் வாழ்க. உங்கள் அனைவருக்கும் என்ன துணிச்சல்? உங்கள் சிவன் பக்தர்களின் சாம்பலை கொண்டு அபிஷேகம் செய்து கொள்வான் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தனது பக்தர்களின் இறுதி விருப்பத்தை நிறைவேற்றுவானா உங்கள் சிவன்? ஆகையால் இன்று முதல் அந்த சிவனுடைய பெயரை அல்ல, என்னுடைய பெயரை கொண்டு துதிபாடுங்கள். ஜிம்பராசுரனை போற்றுங்கள். மதிக்கெட்டவர்களே, நீங்கள் உண்பதற்கு உணவையும் பருகுவதற்கு நீரையும் உங்கள் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவது யார்? ஜிம்பராசுரர். ஜிம்பராசுரர். உலகங்களிலும் அசுர கொடி பறக்க வேண்டும். அதை செய்வதற்கான ஒரு அரசன், ஒரு நாயகன் நமக்கு வேண்டும். அசுர குலம் இழந்த கௌரவத்தை அவன் மீட்டெடுக்க வேண்டும். பிறகு எதற்கு தாமதம் குருதேவா? வாருங்கள், அதை போன்ற ஒரு நாயகனை தேடுவோம். அற்புதம், அதி அற்புதம். அனைவரும் உங்கள் இறைவனாக என்னை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். ஆகையால் எனக்கு பூஜை செய்யுங்கள். வீரர்களே, என் பூஜைக்கான ஏற்பாடுகளை ஆரம்பியுங்கள். நாங்கள் புறப்படுகிறோம் மகிஷி. இப்பொழுது நினைவு கொண்டாலும் மறுகணமே வந்து நிற்பேன். என்று தாங்கள் எனது அனைத்து மன விருப்பத்தையும் நிறைவேற்றி விட்டீர்கள். இனி நான் எங்கு என் மகனின் நினைவுகளுடன் தங்களது நாமத்தை துதித்து என் தேகத்தை துறக்க விரும்புகிறேன். எனக்கு வேறேதும் தேவையில்லை மகாதேவா, வேறேதும் தேவையில்லை. ஜிம்பராசுரர் வாழ்க! 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 ஜிம்பராசுரர் வாழ்க!
அசுர மாதா திதி, யாரை நாம் தேடிக் கொண்டிருந்தோமோ அந்த அசுர நாயகன் இன்று நமக்கு கிடைத்து விட்டான். அசுர சாம்ராஜ்யத்திற்கு இவனை விட தகுதியான நாயகன் எவரும் இல்லை. ஜிம்ராசுரர் வாழ்க! ஜிம்ராசுரர் வாழ்க! நிறுத்துங்கள். ஜிம்பராசுரன் வாழ்க அல்ல, தேவாதி தேவன் ஜிம்பராசுரன் போற்றி என்று கூறுங்கள். தேவாதி தேவன் ஜிம்பராசுரன். துஷ்டனே, இந்த பிரபஞ்சத்தில் தேவாதி தேவன் ஒருவரே. தேவாதி தேவர் ஒருவராக இருந்தார், இருக்கிறார், என்றும் இருப்பார். அவரே தேவாதி தேவர் மகாதேவர். நீ யார் என்று கூறு. ரிஷி அகத்தியர். நீ இப்பொழுது கூறியதை மீண்டும் ஒரு முறை கூறு. தேவாதி தேவர் மகாதேவர். தேவாதி தேவர் மகாதேவர். நாம் என்ன முயற்சி செய்தாலும் பிரபஞ்சத்தில் பாவங்கள் அழிந்திடுவது சாத்தியமில்லை. பாவங்களை அதிகப்படுத்துவதற்கு எவரேனும் ஒருவன் உதயமாகிறான். தவறான மார்க்கத்திற்கு வழிகாட்டுபவர் பாவத்தின் மார்க்கத்தினையும் சென்றடைவார். அவ்வாறென்றால் அசுர மாதாவிற்கும் சுக்கிராச்சாரியருக்கும் புதிய நாயகன் கிடைத்து விட்டானா? அவ்வாறே புரிந்து கொள்ளுங்கள். அற்புதம். நீ மதிக்கட்டவன் என்று நினைத்தேன், ஆனால் நீ மதி உள்ளவன்தான். உன் சிவனின் மீது அதிபக்தியும் அதிக அன்பையும் கொண்டிருக்கிறாய். ஆனால் பார்க்க வேண்டியது எது என்றால், உனது அந்த சிவன் உன்னை காப்பாற்றுவதற்காக என்ன செய்ய போகிறான்? அரகர மகாதேவா. அரஹர மகாதேவா. உடனே செல்லுங்கள் அகத்தியரே. எனது பானத்தால் ஏற்பட்ட காயத்தை உடனே சென்று வைத்தியரிடம் காண்பியுங்கள். அதன் பிறகு உணவருந்துங்கள். ஒருவேளை உண்பதற்கு உணவு எதுவும் இல்லாவிட்டால் இந்த ஈனப்பிறவிகளோடு நீங்களும் சேர்ந்து நில்லுங்கள். அப்பொழுது உணவை நான் தங்களுக்கு பிட்சையிடுகிறேன். உன் பிரமையிலிருந்து வெளியே வா ஜிம்ராசுரா. மகாதேவரின் பக்தர்கள் என்றும் பசியில் வாடுவதில்லை.